எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையோட 51வது நாள். வழக்கம் போல் காலையில் 3:15 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரூம் கொண்டுட்டாங்க. சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விந்திய மலையின் செருக்கு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வரிகள். உன்னதமான மலை விந்திய மலை. அடர்ந்த காடு இருக்குது, விலங்குகள் எல்லாம் நிறைய இருக்குது. தேவர்கள் தேவ கன்னியர்கள்லாம் அங்கே வந்து மகிழ்ந்துட்டு போவாங்க. ஒரு சமயம் நாரதர் அந்த பக்கமாக வராரு. விந்திய மலை வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஆனால் விஷயம் இல்லாமல் வரமாட்டீங்களே, ஏதாவது அதிசயம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. உடனே நாரதர் வந்து மேருமலைக்கு போனேன், இந்திரன் தேவர்கள் எல்லாரும் வசிக்கிற இடத்த பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு நாரதர். உடனே விந்திய மலை பெருமூச்சின்னா ஏதோ நடந்திருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறது, மேருமலைக்கு ரொம்ப ஆணவம். சிவன் கைலாயம் அங்கே தான் இருக்குதான். அவனுடைய மகள் பார்வதி சிவனை திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். மலையை சுற்றி நவகிரகங்கள்லாம் வலம் வருதான். சொல்கிறத பார்த்தா உலகத்திலேயே வேறு யாரும் உயர்ந்தவரே இல்லை அப்படின்னு தோன்றுது அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வழியே அவர் பாட்டுக்கு போயிட்டாரு நாரதர். இப்போ விந்திய மலை மேருமலையை நினச்சி பொறாமப்படுது. அப்படி என்ன உயர்ந்தது என்னட்டின்னா பல சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்குது. தேவர்கள், சின்னரர்கள், சிம்புருடர்கள் எல்லாரும் இருக்காங்க. பல முனிவர்கள்லாம் வந்து தவம் இருக்கிறாங்க. இங்கே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இல்லை, அந்த மலை சூரியன் கிரகத்தோட நட்சத்திரத்தோட வலம் வர்றாங்க. அதனால் இருமாப்பு. சூரியன் வர்றப்ப நான் தடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு என்னது. உடனே விந்திய மலை சிகரம் வந்து வானலாக உயர்ந்து தடைப்பட்டுருச்சு. சூரியன் வழக்கம் போல் உதிக்கிறாரு. ரதத்தில் ஏறி தெற்கு திசை நோக்கி செல்கிறாரு. இப்போ வழி தடைப்பட்டுருச்சு. சாரதி அருணன் வந்து சூரியமூர்த்தியே, மேருமலை பொறாமை கொண்டு விந்திய மலை உயர்ந்து வலம் வர்றதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இது என்ன விபரீதம், என்ன செய்யறது, ராகுவால் விழுங்கப்பட்டப்ப கூட ஒளிதான் மங்குச்சு, ஆனால் வலம் வந்தோம், பயணம் செய்ய தடை இல்லாமல் இருந்துச்சு. இது இப்போ சூரியன் வலம் வர்றதுக்கு தடையாக இருக்கே அப்படின்னு ரொம்ப கலக்கமாக இருக்காங்க. தேவர்கள், பிதுரர்கள் எல்லாரும் பாதிப்படைகிறாங்க. 3 உலகத்திலேயே எந்த செயலும் புரியலை. உயிர்கள்லாம் வாடுது. வெப்பம் தாங்காமல் உயிர்கள் தாவரங்கள்லாம் கருகுது. தேவர்கள்லாம் எரிஞ்சு அழியிறாங்க. இப்போ இந்திரன் தேவர்கள் எல்லாரும் அஞ்சுறாங்க. பிரம்மட்ட போய் முறையிடுறாங்க. தேவர்கள், பிரம்மா எல்லாரும் சேர்ந்து கையிலை சென்று சிவனுக்கிட்ட முறையிடுறாங்க. சிவன் சொல்கிறாரு, மகாவிஷ்ணு தான் சக்திகளில் ஒருவர், அவர்கிட்ட போய் முறையிடுங்க அப்படின்றாங்க. எல்லாரும் வைகுந்தம் போக்கி ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி முறையிடுறாங்க. சூரியன் பாதையை விந்திய மலை தடுத்துருச்சு. கால ஓட்டமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. 3 உலகத்துலேயும் எந்த செயலும் நடக்கலை அப்படின்னு முறையிடுறாங்க. உடனே விஷ்ணு சொல்கிறாரு, தேவியை பூஜித்து அவளுடைய அருளுக்கு உரியவர் அகஸ்திய முனிவர் மட்டும்தான். அவர் காசி மாநகரத்தில் இருக்கார். அவர்கிட்ட போய் முறையிடுங்க, அவர் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவாருன்னு சொல்கிறாங்க. தேவர்கள் எல்லாரும் வாரணாசி என்கிற காசி நகரத்துக்கு போகிறாங்க, முறையிடுறாங்க. தாங்கள் தான் விந்திய மலையோட போக்கை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவே சொல்லி அனுப்பியதால் மறுப்பு எதுவுமே கூறலை. தன்னுடைய மனைவி லோபாமுத்திரையை அழைச்சிக்கிட்டு தென் திசை நோக்கி புறப்பட்டார். இப்போ அகஸ்தியர் வர்றதை விந்திய மலை பார்த்து திடுக்கிடுது. அவரை பார்த்த உடனே ஆணவம் அடங்கி உடல் நடுங்கி சிற்றூறு கொண்டு வணங்கி நிற்கிது. அகஸ்தியர் சிரிச்சுக்கிட்டே, நான் தென் திசை போய் திரும்ப போகிறேன். நீ மீண்டும் உயர்ந்தினா கடந்து வர ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போது போலவே சின்ன உருவோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை மீது ஏறி தென் திசையை அடைகிறாரு. சூரியனுக்கு தடை நீங்குது. பயணம் தொடருது. விந்திய மலை அகஸ்திய முனிவரால் கடக்கப்பட்டதால் சிறப்பாக இருக்குது. எந்த காலத்திலையும் சிறப்பாக விளங்கும் பொருட்டு தேவி அங்கே வாசம் செய்து வருவதால் அந்த மலைக்கு விந்தியாசல வாசினி அப்படின்ற திருப்பெயரும் உண்டு.